கோவை மாவட்ட மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்தும் குடிநீர் தட்டுப்பாட்டை விரைந்து போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 20 நாளுக்கு ஒருமுறை நீர் விநியோகம் செய்யப்படுவதால் பெரும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றாமல் இருப்பதாலேயும் விடியா திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை இல்லை என்று கூறிய அவர், மாவட்ட நிர்வாகமும் விடியா திமுக அரசும் வேடிக்கை பார்ப்பதாக கூறினார். கிராமப்புறங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றார். குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். கோயம்புத்தூருக்கு பில்லூர் அணை, சிறுவாணி அணை, ஆழியார் அணை, இந்த 3 தான் முக்கியமாக குடிநீர் ஆதாரம். இந்த அணையெல்லாம் தூர்வாரி இருக்க வேண்டும். எடப்பாடியார் இருக்கும் பொழுது ஆழியாரெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மண் எடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகமாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கினாங்க. நிறைய செக் டேம் கட்டி கொடுத்தார். குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே போல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே போல் நீரூற்று கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதே போல் புதிய ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்கு கூட விடுறதில்லை. இப்போ ஏதாவது ஒரு பக்கம் தண்ணி பிரச்சனை இருந்ததுன்னா அங்கே சோர்ஸை கண்டுபிடிச்சி உடனே போர் போடணும், தண்ணி கொடுக்கணும். அது கொடுக்கறது. அதே போல் அம்மாவுடைய அரசு இருக்கும்போது, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாரம் மீட்டிங் போடுவோம். இந்த மாதிரி பிரச்சனையில் அதிகமான கூட்டம் நடந்திருக்கும். உடனடியாக லாரிகள் மூலம் குடிநீர் சப்ளை பண்ணுவோம். அதுவும் நடப்பதில் கண்டிப்பாக உடனே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. 20 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை, 7 நாளைக்கு ஒரு முறை, இப்படி மாறி மாறி பல இடங்களுக்கு குடிநீர் மோசமான சொல்லி அதிகமாக 20 நாள் ஆகுது வர்றதுக்கு. இன்றைக்கி மக்கள்லாம் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள். ஆகவே எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய கோரிக்கைகளை எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். நிறைய கோரிக்கைகளை தர்றாங்க. எந்த அதிகாரிகளுமே பார்த்திங்கன்னா யூனியன் எடுத்தாலும், நகராட்சி எடுத்தாலும், மாநகராட்சி, குறிப்பாக மாநகராட்சியில் எந்த அதிகாரியுமே பணியை செய்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குப்பை எடுக்கிறது இல்லை, எல்லா ரோடு டேமேஜ் ஆகிருக்கு, ஒரு பேட்சும் கூட போடுறதில்லை. குடிநீர் திட்டத்துக்கு முறைப்படுத்தி விநியோகம் செய்வதில்லை. அது மட்டும் இல்லை, இப்போ சிறுவாணி டேமில் வந்து தேக்கக்கூடிய தன்மை கிட்டத்தட்ட 50 அடின்னா அது குறைச்சி தேக்கிட்டு நம்ம இருக்கும்போது பேசி பேசி கொஞ்சம் சேர்த்து தேக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம். ஆனால் அதை கண்டுக்கிறதுல இப்போ கேரளா அரசாங்கம் அடிக்கடி ஃபோன் பண்ணி விட்டுறாங்க. அது விலங்குகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு MLD தான் விடணும். இப்போ தொடர்ந்து 10 MLD திறந்து விட்றாங்க. இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகமும் அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால தான் குடிநீர் பிரச்சனை கோயம்புத்தூருக்கு கடுமையாக வந்திருக்குது. அதே போல் அத்திக்கடவு ஓனார் திட்டம் 2 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது நாங்கள்லாம் கேட்டு திட்டத்தை அறிவிச்சாருங்க. எல்லாமே ரெடியாக இருந்தது. அதுக்கு நிதி ஒதுக்கி அதை கண்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய நான் எல்லா தொகுதியும் சொல்லிட்டேன். எல்லா தொகுதியிலும் 20 நாள் 15 நாளைக்கு குடிநீர் வருதுன்னு சொல்லிட்டோம். கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த 12 தொகுதியும்